வணக்கம். இது உங்கள் ஊடகம், தமிழர்களுக்கான ஊடகம் ஜீவா டுடே. மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து எடப்பாடியிடம் பயங்கரமான கேள்வி, சவால் வர்றது. உங்களை இட்டு எங்களுக்கு ஒரு பைசா லாபம் இருக்கா? எங்களையெல்லாம் தோக்கடிச்சது நீங்கள் தானே, அதிமுகவை தோக்கடிச்சிட்டிங்களெல்லாம் பேசுகிறாரு. அக்ரி கிருஷ்ணமூர்த்தியே நீ யார் அப்படின்லாம் கேட்குறாங்க. அதிமுகவினுடைய தோல்வி காலங்களில் இது மாதிரியான பிரிவு வருவது என்பது இதற்கு முன்பே நடந்திருக்கு. ஆனால் சி.வி. சண்முகம் நிறைய விஷயத்தை எமோஷ்னலாக வெளியே சொல்லிட்டார். நம்ம கொஞ்சம் பேக் ஹிஸ்ட்ரி, அதிமுகவுக்கு இது மாதிரி தோல்வி காலங்களில் இந்த மாதிரியான கோஷ்டி பூசல், சண்டை, ரெண்டா உடையிறது இதெல்லாம் நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் பார்ப்போம். பார்த்துட்டு சி.வி. சண்முகம் இன்னைக்கு என்னெல்லாம் ஓப்பனாக பேசிட்டாரு, வாய் தவறி உளறி விட்டார் அப்படிங்கிற விஷயத்தையும் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் இருக்கும்போதே எஸ்டிஎஸ் தனியாக கட்சி ஆரம்பித்தார். எம்ஜிஆர் ஊழல் செய்து விட்டார் அப்படின்னு சொல்லி நமது கழகம்னு ஆரம்பித்தார். என்ன சொல்ல போனால் அவர் பிரிந்ததுக்கு பிறகு தான் அந்த 4 இடைத்தேர்தல் நடந்தது. அதில் மயிலாடுதுறை, அண்ணா நகர் மேற்கு ரெண்டுலேயுமே அதிமுக தோத்துருச்சு. அதிமுக ஆட்சியிலேயே அதிமுக இடைத்தேர்தலில் தோத்துருச்சு. மாயவரம் போன்ற பகுதிகளில் தோல்வியுற்றதுக்கு காரணமே எஸ்டிஎஸ் தான். ஏன்னா தஞ்சை பகுதியில் அதிமுகவின் முகமாக எஸ்டிஎஸ் இருந்தார். அதுக்கப்புறம் அவரே திருப்பி சேர்ந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். சேர்ந்து ஜெயலலிதா அம்மையார் வேனில் தொங்கிட்டு போனதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதற்கு பிறகு ஜானி ஜெயனின் பிரிந்து திருநாவுக்கரசு, நாவலர் நெடுஞ்செழியன் போன்றவங்க ஜெயலலிதா பின்னாடியும், ஆரம் வீரப்பன் போன்றவர்கள் ஜானகி அம்மையார் பின்னாடியும் நின்றதெல்லாம் தெரியும். அப்போ ஒரு 2ஆ பிரிஞ்சிருந்தது. அப்போ காங்கிரஸ் யார் பக்கம் இருந்து இயக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இஷ்யூ இருந்தது. சிவாஜி அவர்கள் ஜானகிக்கு ஆதரவாக அப்போது இருந்தார். அவங்க தனியாக அவங்க கட்சியை கூட்டணி வச்சது. ஜேஎன்இல ஜேஎன்இ மறைமுகமாக ராஜீவ்காந்தி இயக்குகிறார் அப்படின்லாம் அப்போ விமர்சனம் வந்தது. இப்போ பிஜேபி மாதிரி அப்போ காங்கிரஸ் மீதும் அந்த மாதிரியான விமர்சனங்கள்லாம் வந்தது. அதற்கு பிறகு நிறைய பேர் பிரிஞ்சவங்களாம் சேர்ந்துட்டாங்க. ஆரம் வீரப்பனே ஜெயலலிதாட்ட சேர்ந்துட்டாரு. உதிர்ந்து ரூபங்கள் சொன்னவங்களும் கடைசியில் அதிமுகவில் சேர்ந்தாங்க. இந்த மாதிரி எல்லாமே நடந்துருச்சு சண்டையில். அதனால் அந்த சண்டை நேரத்தில் வரதை வச்சு நம்ம எதுவுமே முடிவு செய்ய முடியாது. அப்புறம் 96 மிகப்பெரிய தோல்வியை ஜெயலலிதா சந்தித்த போது திருநாவுக்கரசு போன்றவர்கள் போட்டி பொதுக்குழுவை கூட்டி சட்ட நீதிமன்றத்துக்கெல்லாம் போய் நான் தான் அதிமுகன்னு சொல்லி ஜெயலலிதாவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குனாங்க. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மையார் இறந்ததுக்கப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை, ஓபிஎஸ்ஸை முன்மைப்படுத்தினது, ஓபிஎஸ் தர்மயுத்தம் பண்ணது, இபிஎஸ்ஸை கொண்டு வந்தது. அப்புறம் இபிஎஸ் ஓபிஎஸ் சண்டை, அதில் ஓபிஎஸ்ஸை அவமானப்படுத்தினது. அவர் எப்படியோ நான் உள்ளே போகிறேன்னு கேட்டு கடைசியில் பாஜக அவரை ஒரு எலெக்ஷனை பயன்படுத்தி கடைசியில் அவர் திமுக போயிட்டார். அப்புறம் செங்கோட்டையன் அவரும் இபிஎஸோட சண்டை போட்டுக்கிட்டே இருந்து அப்புறம் அமித்ஷாவை பார்த்துட்டு போய் விஜய்கிட்ட ஜாயின் பண்ணிட்டார். இப்போ தனித்தனியாக விஜயபாஸ்கர்கள் இவங்கெல்லாம் தனித்தனியாக ராஜினாமா செஞ்சுட்டு விஜய் கட்சியில் சேர்ந்துருக்காங்க. ஸோ இதை பார்த்துட்டு இப்போ நம்ம சி.வி. சண்முகம் சொன்னதை பார்க்கணும். சி.வி. சண்முகம் எடப்பாடி தான் காரணங்கிறார். நான் என்ன கேட்குறேன், 96 அதிமுக தோத்துதே, ஜெயலலிதா அம்மையாரே பர்கூரில் தோற்றுறாங்களே, அப்போ அதற்கு காரணம் ஜெயலலிதா மட்டும்தான் எடுத்துக்க முடியுமா? ஏன்னா ஆலங்குடி வெங்கடாச்சலம் ஜெயிச்சாங்க, ராசிபுரத்தில் ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சாங்க, சங்கரன்கோவில் கருப்புசாமி ஜெயிச்சாங்க. இவங்க தோத்த போது கூட திருநாவுக்கரசு ஜெயிச்சாரு, தாமரக்கனி ஜெயிச்சாருங்க. அப்போ அவங்கெல்லாம் ஜெயலலிதாவோட ஆளுமையான தலைவர்கள், ஜெயலலிதா அம்மா தோத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லி அவரை பதவி விலக சொன்னீங்களா? கிடையாது. இப்போ எடப்பாடி தொடர் தோல்வி தர்றாரு. இந்த தோல்விக்கு என்ன காரணம்? அதிமுகங்கிற கட்சியை, மன்மோகன் சிங்கை, காங்கிரஸை, வாஜ்பாயை கடுமையாக எதிர்த்த ஜெயலலிதா இருந்த கட்சியை அமித்ஷாவுடைய கட்சியாக மாற்றியது யார்? எடப்பாடி மட்டுமா? நீங்க எல்லாருமே பாஜகவுக்கு மிகச்சிறந்த சேவகர்களாக மாறினதுனால தானே பாஜக எடப்பாடியை வேலுமணியை வச்சு கவுண்டர் கொடு, எடப்பாடியை அப்பப்போ சி.வி. சண்முகத்தை வச்சு இது பண்ணு, ஓபிஎஸ் அப்படியே நம்ம ஆளா மாத்திக்கோ இப்படின்னு உங்க கட்சிக்குள்ளேயே 4-5 குழுக்களை உருவாக்கி விட்டதே பாஜக தானே. அதிமுகவை விலக்கிட்டு விரட்டி விட்டுட்டு யாரோட கூட்டணி வச்சாங்க? ஓபிஎஸோடையும் டிடிவி தினகரனோடையும். அப்போ அதிமுகவினுடைய ஆன்மாவை, அடிநாதத்தை அழிக்கின்ற வேலையை பாஜக பண்ணுச்சு. சி.வி. சண்முகம் போன்றவர்கள் கோவப்படுவதா இருந்தா பாஜக கூட்டணியை வைக்கக்கூடாதுன்னு கோவப்பட்டிருக்கணும். பாஜகவுக்கு இப்படி அடகு வச்சுட்டீங்களே அப்படின்னு கோவப்பட்டிருக்கணும். அந்த மாதிரியான கோபம் எதுவும் சி.வி. சண்முகம் வரல. எடப்பாடியை நாங்கள் விமர்சிக்கிறோம், இப்போ கூட பிஜேபி விமர்சிக்கல. அப்போ அதிமுகவின் வீழ்ச்சிக்கும் தோல்விக்கும் காரணம் பாஜக தான். ஒரு மத்திய அரசு, ஒரு பிஜேபியின் கட்சிக்கு பிஜேபி என்ன சொல்லுதோ அதன்படி செயல்படக்கூடிய நிலைமைக்கு போயிட்டாங்க. சசிகலா இல்லாமாக்குனது, டிடிவியை இல்லாமாக்குனது, செங்கோட்டையனை காலி பண்ணது, ஓபிஎஸ்ஸை காலி செஞ்சது, இப்படின்னு பெரிய புகழை எல்லாரையும் காலி செஞ்சது
பாஜக தலைமையிலான அதிமுக தானே. தென் மாவட்டத்தில் இந்த கட்சியை காலி செஞ்சது, ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது, தேனி, திண்டுக்கல், ராமநாதபுரத்தில் கட்சியை ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது எல்லாம் பாஜகவோட கூட்டணி தானே. ராமநாதபுரம் முஸ்லீம் ஓட்டு போனது, வேலூர், விழுப்புரம் மாவட்டத்தோட முஸ்லீம் ஓட்டில் போய் சிவி சண்முகமே தோத்து போனது, இது எல்லாமே எதனால? பாஜக கூட்டணி தானே. அதை பற்றி பேசாமல் உங்கள் சேலம் மாவட்டத்திலே ஜெயிக்க வைக்க முடியல, பட் என் மாவட்டத்தில் 2 பேரை ஜெயிக்க வச்சிட்டேன், அவர் மாவட்டத்தில் 2 பேரை ஜெயிக்க வச்சிட்டாரு அப்படின்னு நீங்கள் பேசுவது எப்படி ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும்? அது மட்டும் இல்லைங்க, முக்கியமான விஷயத்தெல்லாம் பேசிட்டீங்க. விஜயுடன் கூட்டணி வைக்க தயாராம். ஏன்னு கேட்டால் திமுகவை இது எதிர்க்குதான். ஆனால் திமுக அதிமுக கூட்டணி வைக்க எடப்பாடி ட்ரை பண்ணாருங்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த கொள்கையில் உங்களுக்கு உறுதி இருந்தால், திமுக அதிமுக வந்து திமுகவுடன் கூட்டணி வைக்க தயாராக இருந்துச்சு, அப்படி அதை நான் எதிர்த்தேன் அப்படிங்கிறது உண்மையாக இருந்தால், நீங்கள் போய் அந்த இதில் ஃப்ளோர் டெஸ்ட்டில் கொரோனா பேச்சை கேட்காம நீங்கள் வாக்களிக்கிறீங்களே, அப்புறம் திருப்பி மன்னிப்பு கேட்டு வந்து எதுக்கு திருப்பி எடப்பாடிகிட்ட சேர்க்குறீங்க? அவர் தான் திமுகவோட கூட்டணி வைக்க பேசினார்ல, உங்களுக்கு உடன்பாடு இல்லை, அப்புறம் எதுக்கு திருப்பி எடப்பாடிகிட்ட போய் நீங்கள் மன்னிப்பு கடிதம் கொடுத்தீங்க? ஏன்னா உங்கள் மேலே கட்சி தாவல் தடை சட்டம் வந்துடும். எப்படியாவது அமைச்சர் பதவி வேணும்னு நினச்சி விஜய்கிட்ட போக பார்த்தீங்க. இவர் கட்சி தாவல் தடை சட்டத்தை காட்டி மிரட்டினோடனே அமைச்சர் பதவி கிடைக்கல, பல பேர் ரிசைன் பண்ணிட்டு போகிறாங்க. உங்களை மாதிரி ஆட்கள் உள்ளுக்குள்ளே இருந்தே ஏதாவது அழுத்தம் தர முடியுமா? அது திருப்பி எப்படியாவது தாவைக்காவுடனே ஏடிஎம்கேவை மெர்ஜ் பண்ண வைக்க முடியுமா? இல்லை அதிமுகவில் ஒரு பகுதியை உடைச்சு தாவைக்காவோட கூட்டணி வைக்க முடியுமா? ஒரு அணி அப்படி உருவாக்கி எப்படியாவது 120 சீட்டு 125 சீட்டு நம்பகத்தன்மையாக விஜய் கட்சிக்கு நம்ம எம்எல்ஏ தந்து விட முடியுமாங்கிற இந்த நாடகத்தை தவிர இதுக்கு பின்னால் எந்த அதிமுக பற்றும், அறிஞர் அண்ணா பற்றும், எம்ஜிஆர் பற்றும், ஜெயலலிதா பற்றும் இல்லை. நான் எடப்பாடியை ஆதரித்து பேசல. எடப்பாடி பாஜக ஆதரவு, பாஜக சொல்லி சொல்லி செய்தனுடைய விளைவு தான். அவருக்கு ஒரே இலக்கு, நீ யாரை வேணாலும் அடிச்சு வரட்டிக்கோ, சசிகலா, டிடிவி, கட்சி என் பக்கம் இருக்கணும், எடப்பாடி, அவ்வளவுதான். மற்றபடி கட்சி ஜெயிக்குது தோக்குதுங்கிற பத்தி கவலை இல்லை. கட்சியினுடைய பொதுச் செயலாளராக நான் இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் தானே ஒழிய அவருக்கு வேற எண்ணம் கிடையாது. கட்சியினுடைய மற்ற பொறுப்பாளர்களுக்கும் பாஜக சொல்படி கேட்டு நம்ம பாஜகவுக்கு பிடித்த மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிற செயல்பாட்டில் தான் வேலுமணி, சிவி சண்முகம் எல்லாருமே நீங்க செயல்பட்டீங்க, ஓபிஎஸ் உட்பட. அதனாலதான் உங்க எல்லாரையும் நல்லா அந்த சிங்கம் மாடுகளை பிரித்து விடுற மாதிரி பிரித்து விட்டு அந்த அதிமுகங்கிற கட்சியை, அந்த பாஜகங்கிற அந்த விலங்கு வந்து இன்னைக்கு சிங்கம் தனித்தனியா பிரிச்சு விட்டு அந்த கதை உண்டுல அந்த மாதிரி ஒவ்வொரு காளைகளையா வந்து காலி பண்ணி விட்டுருச்சு. இந்த உண்மையை இப்போதும் உணராம, ஒரு திராவிட கட்சியை பாஜக காலி செஞ்சிருச்சேன்னு உணராம, அழகா 2 திராவிட கட்சிகள் மாறி மாறி வந்துகிட்டு இருந்த இடத்துல இல்லாத ஒரு நடிகர் கட்சியை உருவாக்கிருச்சேங்கிற அந்த உணர்வு இல்லாம இப்பயும் நீங்க விஜயோட கூட்டணி வைங்க, விஜயோட கூட்டணி போயிருக்கலாமே இப்படின்னு தான் அவங்க பேசுறாங்க. அப்ப இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? இதுல ஒரு விஷயம் பேசினாரு, திருமாவளவன் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு சிவி சண்முகம் ஆதரவு தெரிவிச்சாராம். எப்ப? திமுக அதிமுக கூட்டணி. அதுவும் திமுக அதிமுக கூட்டணி தானே. திமுக அதிமுக சேர்ந்து தானே திருமாவளவனை முதலமைச்சராக்க முடியும். திருமாவளவன் முதலமைச்சராகிறதுக்கு சிவி சண்முகம் ஓகே சொன்னாராம். எப்படியாவது முதலமைச்சரானா ஏன்னா நான் அதை ஒப்புக்கொள்கிறேன்னாராம். எடப்பாடி அதை ஒப்புக்கொள்ள மாட்டேன்னாராம். அப்ப என்ன? அப்ப இது வந்து ஒண்ணு தெரியுது, திமுக அதிமுக பேச்சுவார்த்தை, திமுக அதிமுக பேச்சுவார்த்தைன்னு இவங்க தான் அதை குற்றம் சாட்டிட்டு இருந்தாங்க. ஏன் விஜய் கட்சிக்கு போறீங்கன்னு கேட்டா, திமுகவோட கூட்டணி நடத்துதுங்க, திமுகவோட போக தயாராயிட்டாருங்க, வேற வழியே இல்லாம நாட்டுல நாங்க வந்து எஸ்ஐக்கு சுப்பியால இருந்து இந்த ராஜினாமா செய்யற எல்லாருமே இந்த காரணத்தை தான் சொன்னாங்க. சிவி சண்முகம் எல்லாருமே, ஏன் ராஜினாமா செஞ்சுட்டு தாவைக்கல சேர்றீங்க, திமுகவோட எடப்பாடி கூட்டணி போறாருங்கன்னு. இப்ப சிவி சண்முகம் வளரிட்டாரு, திமுகவோட கூட்டணி போறதுக்கு நாங்க ஒப்புக்கொண்டோம், திருமாவளவனை முதலமைச்சராகனா ஓகே, மற்றவங்க நாங்களாம் முதலமைச்சராக இருந்துக்கிறோம்னு, அமைச்சர்களாக இருந்துக்கிறோம்னு சொல்லிட்டாரு. அப்ப திருமாவளவன் முதலமைச்சராகிறதுக்கு திமுகவுடன் கூட்டணிக்கு போக ரெடியா இருந்தது சிவி சண்முகம் அப்படின்னு சிவி சண்முகமே சொல்லிட்டாரு. திருமா சிஎம் ஆகக்கூடாது அப்படின்னு தான் எடப்பாடி நினைச்சாராம். இவர் வந்து திமுக கூட்டணி சிவி சண்முகத்துக்கு ஓகே, திருமா முதலமைச்சர் ஓகே. அப்ப திமுகவோட நீங்க தான் பேசியிருக்கீங்கிறது வருது. இன்னைக்கு வரையும் திமுக அதை வெளிப்படையா சொல்லல, நீங்க தான் சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த மே 5ஆம் தேதி அந்த ரிசல்ட் வந்த அடுத்த நாள் நைட்டு என்ன நடந்துச்சு? உண்மை, அதாவது எல்லாருக்கும் ஏதாவது செய்து அமைச்சர் ஏதாவது விஜயோட கூட்டணியோ திமுகவோட கூட்டணியோ திருமாவளவனை சிஎம் ஆக்குறோமோ, என்ன பண்ண போறோம், எப்படியாவது பண்ணி எனக்கு என்ன கிடைக்க போகுது, எனக்கு என்ன அமைச்சர் பதவி கிடைக்க போகுதுங்கிற அந்த கால்குலேஷன்ல தான் அன்னைக்கு இருந்திருக்கிறாங்க. ஆனா விவாதங்களை பேசும்போது திமுக பிஜேபியோட கூட்டணி, திமுக அதிமுகவோட கூட்டணி அது பேசிருச்சு, திமுக அதிமுகவோட கூட்டணி, இதையே பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா விஜய் கட்சி அப்போதே ஏடிஎம்கேவுடன் சேருவதற்கு ரெடி ஆயிடுச்சு. எந்த ஏடிஎம்கே எதிர்த்து நிக்க தயாரா இருந்ததோ அந்த ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்த தயாராயிருக்கு. ஆனால் விஜய் சிஎம்ங்கிறத எடப்பாடி ஏத்துக்கல. இதான் நடந்திருக்கு.
ஓப்பனா சொன்னோம்னா விஜய் சிஎம்மா எப்படி நாயத்துக்கு முடியும், நான் சிஎம்மா இருந்துட்டேன், நான் டெப்டி சிஎம்மாலாம் இருக்க முடியாதுன்னு இருக்காரு. அப்ப விஜய் கட்சி எந்த திமுக அதிமுகவை காண்பித்து நாங்கள் தூய சக்தி என்று சொல்கிறார்களோ அந்த அதிமுகவுடன் கூட்டணி வைக்க ரெடியா இருந்திருக்கிறாங்க. அம்பலப்படுத்தினது சி வி சண்முகங்க, வேற யாரும் இல்லை. ஏடிஎம்கேவோட கூட்டணி வைக்க விஜய் கட்சி அன்னைக்கு நைட்டு ரெடியா இருந்திருக்கு. எடப்பாடி ஒப்புக்கொள்ளல. உங்களோட கூட்டணி சேர்ந்து டெப்டி சிஎம் ஆயிட்டேன்னா அப்புறம் என் கட்சிக்கான மரியாதை என்ன? 6-7 முறை முதலமைச்சராக இருந்த ஒரு கட்சி, நாட்டை ஆண்ட கட்சி, நேற்று தொடங்கின உங்ககிட்ட போய் உங்களுக்கு மைனாரிட்டி வேற, நீங்க மெஜாரிட்டியும் கிடைக்கல, உங்களுக்கு ஆதரவு தந்து நின்றுட்டேன்னா அடுத்து நான் முதலமைச்சர்னு எப்படி நான் நிற்க முடியும்? அடுத்து அதிமுக எப்படி தமிழ்நாட்டை ஆளும்? தமிழ்நாட்டில் வந்து இப்படி இது பண்ணிட்டு, ஆனால் நாங்கள் கட்சியா நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம், என்னை சிஎம்மாக்கு, அவ்வளவுதான். அதுல வந்து அவர் தெளிவா இருந்திருக்கிறார். சோ சி வி சண்முகமே ஒப்புக்கொண்டார். விஜய் கட்சி அன்று இரவு அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தயாரானது. எடப்பாடி தான் ஒப்புக்கொள்ளல. அந்த உண்மையை உளறிட்டார். விஜயை தான் காட்டி கொடுத்துருக்காரு. அன்னைக்கு நைட்டே லீமா ரோஸ் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்கிற செய்தியும் வந்துருச்சு. இந்த உண்மையை மறைச்சிட்டு விஜய் வந்து அதிமுகவுடன் சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாருங்கிற அந்த உண்மையை மறைச்சிட்டு எப்போ விவாதங்கள் வந்தாலும் திமுக வந்து அதிமுக கூட்டணி நடத்த போகுது, ஏன்னா எடப்பாடி திமுகவோட கூட்டணி சேர போயிட்டார், அதனால நாங்க விஜயை ஆதரிக்கிறோம். எப்படி முதல்ல நடந்தது, விஜய் கட்சி கூட்டணிக்கு போயிருச்சு, அதிமுகவோட கூட்டணிக்கு போய் நின்றுருக்கு. அதை மறைச்சிட்டு இப்ப வந்து விஜய் கட்சிக்கு வர்ற ஏடிஎம்கே காரங்களாம் அமைச்சர் பதவிக்காகவும் வாரிய பதவிக்காகவும் ரிசைன் பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னு கேட்டா, இல்லைங்க திமுகவோட கூட்டணி சேர போயிட்டாங்க அதனாலதான் அப்படின்னு. அப்ப எவ்வளவு பெரிய வடிகட்டிய பொய்யா இருந்திருக்கு. ரிசைன்மெண்ட் வந்தா ஆதாயம் கிடைக்குங்கிற அந்த ஒரு விஷயத்தை தவிர வேற ஒன்றும் கிடையாது. அதிமுக காரங்களை ஃபுல்லா விசில் சின்னத்துக்கு மாத்துறாங்க. அதுக்கு இவங்க கண்டுபிடித்த மிகப்பெரிய பொய் தான். இது திருமாவளவனை முதலமைச்சராக முயற்சி பண்ணாங்க, திருமாவளவன் யோசித்துக்கிட்டு இருக்கிறாரு, திருமாவளவன் பதில் சொல்லல, திருமாவளவன் வேணான்னு சொல்லிட்டாரு, எடப்பாடி அதை வேணான்னு சொல்லிட்டாரு. இதையெல்லாம் மறைக்கிறாங்க. விஜயுடன் போக சி வி சண்முகம் ரெடியா. என்னன்னு கேட்டா திமுகவை எதிர்க்குதான், நாம் தமிழர் கூட தான் எதிர்க்குது. நாம் தமிழர் சீமான முதலமைச்சராக எடுத்துக்கோங்க, நீங்க அமைச்சராயிருங்க. நாம் தமிழர் நாப்பில் திமுக ஆதரிக்க செய்து பாரதிய ஜனதாவை முதலமைச்சராக ஆக்கிட்டு உட்காந்துருங்க வாய்ப்பு கிடைச்சா. இதெல்லாம் ஒரு பதிலா? திமுகவை எதிர்க்கிறது அப்படிங்கிறதுக்காக அப்போ உங்களுக்கு எதிர்க்க வலிமை இல்லையா? திமுக எதிர்க்க நாங்க தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்வது தானே ஒரு சரியான திராவிட கட்சி. 1972 அக்டோபரில் என்று எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சாரோ தேசிய கட்சியே இல்லாத நிலை தமிழ்நாட்டில் வந்துருச்சு. 67 தேசியங்கிற கான்செப்ட் அடிச்சுட்டு திராவிடங்கிற கோட்பாடு ஆட்சியில் அமர்த்தியது அறிஞர் அண்ணா. 72க்கு பிறகு எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தேசிய கட்சியே இல்லையே. ஸ்தாபன காங்கிரஸ் இல்ல, பிரஜா சோசியலிஸ்ட் இல்ல, சுதந்திரா கட்சி இல்ல, எந்த தேசிய கட்சி இங்க வர முடியாதுன்னு சொல்லிட்டு திமுக அல்லது அதிமுக கொண்டு வந்தது எம்ஜிஆர். எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சோன்னா எல்லா தேசிய கட்சியும் அவுட்டு, எல்லாம் ஏடிஎம்கேக்கு வந்துட்டாங்க. இப்படியான நிலையில் இன்னைக்கு வந்துகிட்டு விஜய் கட்சி சிஎம்மா இருக்கட்டும், நாங்க அமைச்சராக இருக்க ட்ரை பண்ணோங்கிற மாதிரி அவங்க பேசுவது என்பது எப்படி ஏற்புடையது? இப்போதும் ஒரு திராவிட கட்சி அழிவது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை. அதிமுக வந்து கவர்ச்சி கட்சி, சினிமா கட்சி அப்படிங்கிற 1000 விமர்சனம் இருந்தாலும் அந்த கட்சியும் தமிழ்நாட்டின் தகவமைப்புக்கு ஏற்ப 69% இடஒதுக்கீடு, சங்கராச்சாரியார் கைது, ஆடு கோழி இதை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தோத்ததுக்கு அப்புறம் மாத்தினது, இடஒதுக்கீடு குறித்து புரியாமல் முதல்ல தப்பா கொண்டு வந்துட்டு எலெக்ஷனை தோத்த உடனே 68% கொண்டு வந்ததுன்னு அதனுடைய ரோலும் அதிகம். இப்ப பாருங்க, திராவிட கட்சி இல்லாத ஒரு 3ஆவதா ஒரு கட்சி வந்த உடனே அந்த திராவிட தன்மை எல்லாம் அழியுது. பிஜேபிக்கு பிடித்தமான கான்செப்டா வந்துகிட்டு இருக்கு. எல்லாம் ஒரு மதவாத தன்மை எல்லா இடத்துலயும் இருக்கு. ஒரு ஃபண்டமெண்டல், ஜெயலலிதா இருந்தவரை, எம்ஜிஆர் இருந்தவரை, கலைஞர் இருந்தவரை, ஸ்டாலின், இவர்கள் அதிகாரத்தில் வந்து மதவாத தன்மை, எந்த மதத்தினுடைய தன்மையும் இல்லாம இருந்தது. இதுதான் முக்கியம். சி வி சண்முகம் கவலைப்பட வேண்டியது ஒரு திராவிட கட்சி அழியுது, திராவிட தன்மை அழியுது, அண்ணா பேர் தாங்கிய கட்சி அழியுது. இந்த வருத்தம் எதுவும் இல்லாம எடப்பாடி எங்களை அங்கீகரிக்கல, எடப்பாடியால தான் தோத்தோம் அப்படிங்கிறாரு. இப்ப அவர் விஜயோட ஒரு தனி அணியா போக போறாங்களா அவங்க? இல்ல அதிமுக இருந்துட்டே போராட போறாங்களா? இல்ல ரிசைன் பண்ணிட்டு போய் அந்த அமைச்சர் பதவிங்கிற மாதிரி நிக்க போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். எதுவாக இருந்தாலும் தாவேகா இதை ரசிக்குது. தாவேகா அதிமுக அழியணும், அதிமுக வந்து வாங்க, ஒரு கட்சி ஓப்பனாவே அதிமுக பார்த்து நாங்க தான் அதிமுக வாங்க வாங்கன்னு கூப்பிடுதுன்னா அவங்களுடைய திட்டம் என்ன என்று புரிந்துக்கோங்க. சி வி சண்முகம் அன்று இரவு திருமாவளவன் முதலமைச்சர்ல இருந்து விஜயுடன் கூட்டணி வைக்க முயற்சி செஞ்சவங்கல இருந்து எல்லா உண்மையையும் அப்படியே ஒப்புவித்து விட்டார் அப்படிங்கிறது தான். மே 5ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட்டா, 5ஆம் தேதி நைட்டு இவங்க லீமா ரோஸ் என்னமோ நடந்திருக்கு. ஏடிஎம்கே விஜய் அலையன்ஸ்க்கான எல்லா முயற்சியும் நடைபெற்று இருக்கிறது அப்படிங்கிறது தெல்ல தெளிவா தெரியுது. இதை சொன்னவர், மிக தெளிவாக சொன்னவர் மரியாதைக்குரிய சி வி சண்முகம் அவர்கள் தான். ஸோ எடப்பாடி வர்சஸ் சி வி சண்முகம், இந்த பிரச்சனையெல்லாம் முக்கியம். அதிமுகங்கிற கட்டமைப்பு காப்பாற்றப்படணும்னா
அது விஜய் கட்சிட்டையும் பாஜக கட்சிட்டையும் இருக்கிற வரையும் கிடையாது. தனித்து மாநில சுயாட்சிக்காக, மாநில உரிமைக்காக, இடஒதுக்கீடு உரிமைகளுக்காக போராடக்கூடிய ஒரு திராவிட கட்சியா இருந்தா அதிமுக யார் தலைமையில் இருந்தாலும் சிறப்பாக செயல்படும். இல்லைன்னா விஜய் கட்சி புகுந்து ரெண்டா உடைக்கிறது, பிஜேபி அதை ஆட்டுவிக்கிறது, நூல் மாதிரி பொம்மை மாதிரி ஆக்குவிக்கிறது, இதெல்லாம் தான் நடக்கும். அதனால இந்த பிரச்சனைக்கு எடப்பாடியா, வேலுமணியா, சிவி சண்முகமான ஆய்வதை விட டெல்லி தலைமை நம்மளை இயக்கணுமா, ராயப்பேட்டையில் இருக்க ஆபீஸ் நம்மளை இயக்கணுமா, இதை நீங்க புரிந்து கொண்டு மக்கள் பிரச்சனை, மாநில உணர்வுகளுக்காக நீங்க தொடர்ந்து குரல் கொடுத்தீர்கள் என்றால் அதிமுகங்கிற கட்சி தப்பிக்கும். இல்லைன்னா சிவி சண்முகம் மாதிரி ஆட்கள் விஜய் கட்சியோட தனி அணி இந்த மாதிரி வேலைகளுக்கு ஈல்டாவாங்க. தொண்டர்கள் தான் இதை முடிவெடுக்கணும். அதிமுக அண்ணாவினுடைய எம்ஜிஆர் ஜெயலலிதாவுடைய தொடர்ச்சியா இருக்க போதா, இல்ல பாஜக நினைச்ச மாதிரி அதிமுகவே இல்லாம போக போதா, இது எப்படி நீங்க பார்க்க போறீங்க? தாவேக்காவுடன் கூட்டணி போனா கட்சி இருக்குமா, இல்ல தனி அணியா இருந்துட்டு தாவேக்காவுக்கு ஆதரவா போனா அதிமுக என்ன ஆகும் என்பதை எல்லாம் நீங்க உள்ளது உள்ளபடி என்னங்கிறத திறந்த மனதுடன் ஆய்வு செஞ்சாதான் அதற்கான பதில்கள் கிடைக்கும். இது போன்ற அரசியல், சினிமா, பொருளாதாரம், சட்டம் போன்ற பல்வேறு விழிப்புணர்வு காணொலிகள் உங்களை சேர்வதற்கு ஜீவா டுடே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆதரவு தாங்க. நன்றி.